நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சி மூலமாக, ஹெவன் டிவியின் மூலமாக இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியும் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ப்ரோக்ராமை வந்து ஒரு சாட்சியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு எல்லாருமே நம்ம காலம் எழும்புறோன்னு ஃபர்ஸ்ட் பண்ணுறது என்னது? ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் அது பழகி போச்சு, அப்படி தானே? நம்ம என்றைக்குமே தேங்க்ஸ் சொல்லாமல் ஒரு நாளுமே நம்ம செஞ்சது கிடையாது. ஆனால் எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம்? பிகாஸ் நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க, ப்ரேயரில் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது தேங்க்ஸ் கிவிங் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஜெபம் பண்ணது முட்டங்கால் போட்டோன்னே ஆண்டவரே ஜீவன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, பலம் தந்தீங்க, நல்ல வேலை தந்தீங்க, எல்லாம் அப்படி கடகடகடான்னு இட்ஸ் அ ஸ்டோரி ஃபார் அஸ், அப்படி தானே? ஆனால் எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்கிறோம்? ஒரு சாட்சி உங்கள் முன்பாக சொல்லி நான் இதை நான் ப்ரோக்ராம் நேர போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் உங்களை மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்க்ஸ் கிவிங் இல்லாமல் என்னோடய ஒரு ப்ரேயர் இருக்காது. பட் அதை உணர்ந்து எவ்வளோ பண்ணுறோன்றதை ஆண்டவர் பார்க்க தான் செய்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய தேவன் இல்லையா? ஒரு நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணிட்டேன், பேசிகிட்டு இருக்க நேரம் கீழே விழுந்து ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போது ஒரு காரியம் செய்ய முடியாது வீட்டில். ஈவன் ஒரு டம்ளரை தூக்கணுன்னா என்னோடய கை வலிக்கும், ரைட் ஹேண்டில் தான் என்னால் பண்ண முடியும். அப்போ எனக்கு பயங்கர கோவம் ஆண்டோட்ட, ஏன்ப்பா என் நிலைமையில அவங்களுக்கு தெரியும், எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அப்போது ஆண்டவர் கேட்டார், எத்தனை நாள் நீ உன்னோட சுகம் பலனுக்கெல்லாம் நீ தேங்க் பண்ணியிருக்கேன்னு. உடனே எப்படி ஆண்டவர் நான் தேங்க் பண்ணாமலாம் டெய்லின்னு? எப்படி தேங்க் பண்ணுற? ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு கோரஸ் மாதிரி தானே பாடிட்டுருக்க. இருதயத்தின் ஆழத்துலேருந்து எத்தனை நாள் நீ சொல்லியிருக்க, அதை உணர்ந்து எத்தனை நாள் நன்றி சொல்லியிருக்கேன்னா ரியலி ஃபெல் பேட். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் எடுக்கும்போது எனக்கு முடியாமல் இப்படி வச்சுட்டு எடுத்திருக்கேன். அப்போது இம்மை பொழுது ஆண்டவர் கைவிட்டோன்னே என் நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்மளால் குடிக்க முடியல. நம்ம என்ன நினைப்போன்னா, எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாதிரி தானே எனக்கு கை கால் நல்லா கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் கொடுத்த இது என்ன பெரிய விசேஷம்னு நினைக்கிறோம். ஆமாங்க, அவங்களே கொடுக்காததை நமக்கு தந்திருக்காங்க. நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை தந்திருக்காங்க. நமக்கு தந்திருக்கிறது எல்லாமே விசேஷந்தாங்க. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை உணர்ந்து நன்றி சொல்லலைன்னு வைங்களேன், நம்ம அவளை வந்து இதை மாதிரி தான் போட்டு அனாவசியமாக போட்டு தாக்குவார். தேவைங்களாங்க? அதனால் இன்னையிலேருந்து அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு ஒரு ரினியூவல் மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கும் அதை ஆண்டவர் உணர்த்தினார். அதை சொல்லணும். ஆண்டவர் தந்த எல்லா காரியத்துக்கும் ரியலி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கையிலாட்டா என்ன ஆகும்ன்றதை எனக்கு உணர்த்தின மாதிரி உங்களுக்கு ஏதாவது உணர்த்த வச்சிடாதீங்க ஆண்டோடைய சமூகத்தில், சரிங்களா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? தேங்க் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல போகிறோம், சந்தோஷமாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஆடி பாடி நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து பாட போறீங்க. ஆண்டவருக்கு நன்றி, இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக பாட போறீங்க. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாட
இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. சொல்ல முடியுமா? இந்த பலவீன நேரத்திலையும் ஆண்டவர் எனக்கு சமாதானம் தந்தான்னு சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து பாடுவோமா? சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த பலவீன நேரத்திலும் எனக்கு ஆண்டவர் நான் அந்த நேரத்துல விழுந்த விழுப்பு ஒரு சரியான விழுந்து என் மண்டைக்கு பின்னால ஒரு சின்ன அடிபட்டிருந்தேன்னா போதும்ல, நான் இன்னைக்கு உங்களை பார்த்துருக்க மாட்டேன், இந்த ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு புது ஜீவனை புது வாழ்வை தந்திருக்கிறார். என்னோடு கூட நீங்களும் பேசுங்களா? புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை இருந்த நேரத்திலும் அந்த பிரச்சனையில அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு இன்னைக்கு இவ போலியா, இன்னும் இவ உயிரோட இருக்காளா, இன்னும் அதை சஸ்டெயின் பண்ணி நிக்கிறான்னு கேட்கறதுக்கு நம்முடைய எதிரிகள் நம்மளை பார்த்து ஆண் வாய் தர நிலைமைக்கு ஆண்டவர் வச்சிருக்கார் இல்லையா? அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோமா? விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவனுள்ள தேவனை அறிவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அந்த அறிவை தந்திருக்கிறார். நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறார். அஞ்ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு அபிஷேகத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நம்ம நினைச்சிருக்காங்கல்ல. ஆண்டவருக்கு பாடுவோமா? அபிஷேகம் தந்தார் இயேசு. அபிஷேகம் தந்தார் இயேசு. அபிஷேகம் தந்தார் இயேசு. அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஆண்டவர் கல்வியை தந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? பாடலாமா? கல்வியை தந்தார் இயேசு. கல்வியை தந்தார் இயேசு. கல்வியை தந்தார் இயேசு. கல்வியை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி
நேரங்களிலே கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்திலே இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்திலே வைத்தவராய் இன்னும் பாட போறோம், இன்னும் துதிக்க போறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நினைச்சு துதிங்க. நீங்க இந்த நாள் முழுவதுமாக ஆண்டோடைய சமூகத்தில் தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து போடுங்க. நல்ல வீட்டை தந்திருக்காங்க, நல்ல ஜாப் தந்திருக்காங்க, இன்னுமாய் கர்த்தர் தேசத்திலே அமெரிக்காக தங்கும்படியாக நல்ல காம்பவுண்ட், நல்ல ஒரு சரௌண்டிங், நல்ல ஒரு உற்றத்தாரை நமக்கு தந்திருக்காங்க. நன்றியோடு ஆண்டவருக்கு பாடுவீங்களா? எத்தனை இடத்துல சொல்லுவாங்க, நான் காலை வெளியில வைக்க முடியாது, அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, செய்வனை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல இதெல்லாம் ரொம்ப வழக்கமான காரியம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை இன்னைக்கு அமெரிக்கையாக தங்க பண்ணும்படியாக கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? பாடுவோமா வாய்களை திறந்து? சமாதானம் தந்தாரே இயேசு, சமாதானம் தந்தாரே இயேசு. எவ்வளவு பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுல எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தாலும், நம்முடைய குடும்பங்களில் ஓடிக்கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை ஓடும்படியாக நமக்கு வேறு எண்ணங்கள் வராதபடிக்கு சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படியாக தேவன் கிருபை தந்திருக்காங்களே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உயர்வை தந்தார் இயேசு, வேலையில் உயர்வை தந்தார் இயேசு, உயர்வை தந்தார் இயேசு, வேலையில் உயர்வை தந்தார் இயேசு. நான் இதை பாடுறேன். நான் உண்மையா சொல்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே. நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் எத்தனையோ பேர் வேலை இழந்த நேரத்துல ஆண்டவர் நான் இருக்கிற வேலையில இது என்ன விடல, ஆனா நான் இன்னும் இடத்துல இருந்தெல்லாம் நீ வேலைக்கு வரியான்னு கேட்கும்படியா கிருபை செய்தார். இதுக்கெல்லாம் ஒன்றும் பாத்திரம் இல்லைங்க. ஆண்டவர் அவ்வளோ தூரத்துக்கு நான் பெரிய டேலண்டோட ஒன்றும் கிடையாது. பட் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கும்போது உங்களை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு நல்ல வேலை தந்து உங்களை போஷிக்கும்படியாக கிருபை தந்திருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் நீ வேண்டான்னு சொல்லி அனுப்புனாலும் ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம இருக்கிற இடத்துல நீ தான் எனக்கு வேலைக்கு வேணும்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறா இல்லையா? பாடலாமா? வேலையை தந்தார் இயேசு, நல்ல வேலையை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். நண்பர்கள் தந்தார் இயேசு, நல்ல நண்பர்கள் தந்தார் இயேசு, நண்பர்கள் தந்தார் இயேசு, நல்ல நண்பர்கள் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அநேகர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ண முடியாதுன்னு தெரியாம துவண்டு போயெல்லாம் ஒதுங்கி போயிருக்கிறவர்கள் மத்தியிலே என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இது கல்லு, இதுக்கு உரைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எதிரிகளை ஓடும்படியான ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தாளந்து தந்தார் இயேசு, நல்ல தாளந்துகள் தந்தார் இயேசு, தாளந்துகள் தந்தார் இயேசு, நல்ல தாளந்துகள் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன்.
ஹஷந்துர பலௌதியா. ஹalleluya. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீ தந்த எல்லா காரியத்துக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிழ்வோடுமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து நினைத்தவர்களாய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீ தந்தவைகளை கணக்கு பார்க்கும்போது அப்பா நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியங்களை நினைக்கும் போது ஆண்டவரே சோதரிக்கிறோம். இதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. ஆனால் உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே சோதரிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களுக்கு நீ தகுதி தந்து இம்மட்டுமாய் ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, சோதரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கர்த்தாவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் முற்றிலுமாக தருகிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னுமாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானித்தப்பா முன்னேறி சொல்ல கர்த்தர் கிருபைக்கு பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? காலையிலே தேவனை நல்லாக துதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை நல்ல கிருபை தந்தாங்களே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் தந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த வசனத்தை நாம் தியானிப்போமா? ஏசாயா 51 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்கள் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. என்ன ரெண்டுமே கான்ட்ரடியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் தந்ததுக்கு பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ என்னது? கலங்காதீங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா தேங்க் பண்ணுறதுக்கு முன்னால் நிற்கிறோம். மறந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? ஐயோ ஆண்டவரே தேங்க்யூ தேங்க்யூ, ரியலி தேங்க்ஸ்ப்பா, நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல எனக்கு தந்திருக்கீங்கன்னு. ஆனால் நம்ம எப்போ தெரியுமா டவுன் ஆயிரும்? யாராவது ஒரு வார்த்தை நம்ம செய்யாத ஒரு காரியத்தை சொல்லியோ இல்லாட்டா நம்மளை மட்டம் தட்டியோ இல்லாட்டா நமக்கு விரோதமாக பேசும்போது என்ன பண்ணிடுறோம்? ஐயோ இப்படி சாபம் போட்டா பலிச்சிருமோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியம் நடந்தோடனே ஓ அவள் அன்னைக்கு என்ன இப்படி தான் நீ நாசமாக போன்னு சொன்னான், இல்லாட்டி அவள் இப்படி என்ன பண்ணா, அப்படி பார்த்த பார்வையே அந்த கண்ணு பட்டுட்டு அப்படியெல்லாம் சொல்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைங்கள, ஆண்டவரை அறியாதது ஒன்றுமில்லை, அவரை மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். அந்த நிந்தனைக்கு பயப்படாதீங்க. முதல்ல நமக்கு வேண்டியது பயப்படக்கூடாது. பயந்தான் ஒரு மனுஷனை கீழே தள்ளுது. அடுத்தது கலக்கத்தில் இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பிஹேவியரல் சேஞ்சஸ்னால சைக்கோ நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பெரிய படித்தவர்கள், நல்ல வேலையில் இருந்தவர்கள், எதனால் தெரியுமா? நல்ல பணக்காரர்கள், நல்ல சொசைட்டி, நல்ல ஸ்டாட்டஸில் இருந்தவங்க. நான் ரீசனாக கேள்விப்பட்டேன், அந்த வெரி பெஸ்ட் டாக்டர், அவருக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து தான் அந்த டிசீஸ் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அடுத்த நாள் சூசைட். ஒரு த வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர், ஊரில் நம்ம ஊர் டாக்டரில் த வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர். எனக்கு கேட்டப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு 28 or 30 years ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், த வெரி பெஸ்ட், சின்ன பையன் 28னா பெரிய வயசு, மேரேஜும் ஆகலை, வெரி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது ஒரு காலேஜ் அஃபிலியேஷன்ஸ் பற்றியெல்லாம் என்ன வேணும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு என்னென்னா அப்படி பண்ணுற ஆள். ஒரு நாள் சூசைட் அட்டம் பண்ணிட்டார். என்னென்னா முந்தின நாள் அவருக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அன்பு தேவப்பிள்ளைங்களே, பயமும் கலக்கமும் வரும்போது சில நேரம் நம்முடைய முடிவுகள் தவறாக இருக்கிறது. சில நேரம் எங்கே போகிறோம்? நம்ம ஜாலியாக சொல்கிறோம், கீழ்பாக் உள்ளம்பார ஜஸ்ட் ஜாலியாக சொல்கிறோம். ஆனால் அங்கே ஒரு சின்ன பயத்தினால, சின்ன கலக்கத்தினால என்ன செய்வோம் அப்படின்னு அப்படியே சுரண்டுருவோம். சாத்தானுடைய ஆயுதம் இந்த ரெண்டுங்க. இந்த ஆயுதத்தை போக்க வேண்டியது தேவனுடைய பலன். நம் தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கணும். நன்றி சொல்லுகிறோம், ஓகே. நான் அந்த நன்றி சொல்கிறத யோசித்துட்டு இல்லாத காரியத்தை பார்க்கும்போது
0வாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு ஜஸ்ட் 5 minutes ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தந்தான்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்களேன். ஒரு 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 ஜஸ்ட் ஒரு பேப்பரில் லிஸ்ட்டை போடுங்க. அதே மாதிரி என்ன தரலைன்னோ லிஸ்ட் போடுங்க. எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள், எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக தராத்தது எங்கேயோ அதை கம்பேர் பண்ணும்போது அது எங்கேயோ ஒரு சின்னதாக இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கலி சொல்ல போனால் ஒரு நெக்லிஜிபிளின் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும், நெகோஷியேட்டபிள் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு, பட் ஒன் திங் I'll tell you, take it as a revenge. அவங்களுக்கு விரோதமாக இல்லை, அந்த இனி இப்படி சொன்னேன்ல, நான் ஆண்டோட்ட பலத்தை கேட்டு நான் இப்படி ஆவேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரிவெஞ்சாக எடுத்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, நீங்கள் பயங்கரமான காரியங்களை சாதிப்பீங்க. ஒரு அசாத்திய பலன் உங்களை ஆட்கொள்ளும். அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆனால் அது எல்லாமே உங்களுடைய கையில் இருக்குது. நீங்கள் பயந்து உட்காந்துட்டிங்கன்னா உங்களை யாராலே உங்களை ஒன் பண்ணுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உங்களை சொன்னாலும் அந்த பயம் எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு பெருசாக இருக்கும்போது யூ லூஸ் யுவர் லைஃப். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இது எல்லாருக்கும் உள்ள ஒரு ட்ராபேக்காக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமாக சமாதானம் தந்தாரேசு துதிப்பாடல்லாம் பாடினீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இதை பாட போகிறீங்க. பயமும் கலக்கமும் உங்களை விட்டு ஓட போகுது. ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுறோம், ஒருவேளை என்ன காரியம், ஏன்னா ஒருத்தரோட இருதயத்துக்குள்ளே தான் தெரியும் எதை பார்த்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க, எதை பார்த்து பயப்பட்டுருக்கீங்கன்னு. தயவு செய்து இந்த பயம்ன்ற வேர்டையும் இந்த கலக்கம் இந்த 2 வேர்டையும் தயவு செய்து உங்க இருதயத்திலிருந்து தூக்கி போடுங்க. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். நம்முடைய தேவன் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அதை மாத்திரம் பிடிச்சிட்டோன்னா இந்த பயத்துக்கும் கலக்கமுக்கும் நம்முடைய லைஃப்ல வேலையே இல்லைங்க. அதை விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளை, கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் அப்பா, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தினபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக நிந்தைகள் வரலாம்ப்பா. ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே வீணான அவசொல், வீணான பழி சொல் ஆண்டவரே நிந்தனைகள் எங்கள் மீது வந்தாலும் கர்த்தாவே, அவைகளை குறித்து நாங்கள் கலங்காமலும் அதை குறித்து நாங்கள் பயப்படாமலும் இருக்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்மை கற்பாறையாகிய கண்மலையின் உம்முடைய ஆண்டவரே நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பலவீனமானவங்கப்பா அப்பா, எங்களால் முடியலப்பா. சோத்திரிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போயிடறோம்ப்பா. அந்த வார்த்தைகள் எங்களை உருவ குத்துகிறது ஆண்டவரே. எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை சமாதான குலைச்சலாக்குகிறது ஆண்டவரே. நாங்கள் பலவீனமானவர்கள் தான்ப்பா. உன்னுடைய பலத்தை தாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஏசப்பா, அந்த உங்களுடைய பலத்தை தாங்கப்பா. முடியலப்பா ஆண்டவரே. அநேக நேரத்தில் அந்த வார்த்தைகளை எங்கள் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அதை சுக்குநூறாக்குகிறது ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அறியாமை செய்கிறாங்க ஆண்டவரே, அவர்களை மன்னிச்சிருங்க. எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அந்த அறியாமையில் அவங்க செய்கிற அவங்களையும் ஆண்டவரே மன்னிங்க, அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. முடியலப்பா அநேக நேரத்தில்ப்பா, எவ்வளோ கஷ்டங்களில் நடந்து போனாலப்பா, சில நேரத்தில் இந்த வார்த்தைகளை எங்களை ஒரு படி எடுத்து வைக்க விடாமல் எங்களை பின்னாலே இழுக்கிறதாப்பா. பலனில்லை ஆண்டவரே, பலனில்லை ஆண்டவரே, பலனை தாங்கப்பா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
காலை நேரத்திலே தேவன் இந்த வார்த்தைக்காயும் நன்றியோடுமை சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே கர்த்தாவே இந்த பயமும் கலக்கமும் கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவரே, மண் பாண்டங்கள் ஆண்டவரே, அநேக நேரத்திலே சோரம் போடு விடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் தாமே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே கண்மலையில் மேல் எங்கள் வீட்டை கட்டிக்கொள்ளத்தக்கதாக எங்கள் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கும் புதுப்பாட்டை தந்து கர்த்தாவே எங்கள் சத்துருக்களும் பகைஞர்களும் வெட்கப்படத்தக்கதான ஒரு வாழ்வை எங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தர் காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாக தருகிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்னும் கர்த்தாவே இந்த திருமண நாளும் பிறந்த நாளையும் காண்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தாவே எந்த காரியத்தை குறித்தும் அவங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கத்தக்கதாக ஒரு திடகாத்திரமான அப்பா காண்டா மிருகத்துக்கொத்த பலனை அவர்களுக்கு நீர் கொடுத்து கர்த்தாவே தங்கள் வாழ்விலே முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவர் அந்த தூஷண ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்கு ஆண்டவர் ஏறு செல்லுகிற ஒரு படிக்கற்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரமே நோக்கி ஆண்டவரே லெக்கை நோக்கி ஓடத்தக்கதாக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையும் என்று எண்ணி கர்த்தாவே ஆண்டவரே உம்மை மாத்திரமே நோக்கி ஓடத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் ஒரு ஜெய ஜீவிதம் செய்ய கிறிஸ்து ஜெய வீரராய் இருக்கிறது போல உம்மை நம்புகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெய வீரராய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே நேபாள் நடக்கிற ஊழியங்களையும் கரத்திலே தருகிறோம். ஹெவன் டிவி ஊழியங்களையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி ஒவ்வொரு ஊழியங்களும் நடந்து முன்னேறி செல்ல ஆண்டவரே நீ தந்திருக்கிற விஷன் அண்ட் மிஷனை நாங்கள் ஒவ்வொரும் இசைந்து செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூஷணங்களாலும் கலங்காமல் இருங்கள். God bless you all. Stay always blessed. Be happy. ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.